குழம்புல கத்திரிக்காய் போடுறத பார்த்துருப்பீங்க. எண்ணெயில கத்திரிக்காய் போட்டு கொதிக்கிறத பார்த்துருக்கீங்களா? அப்படி பார்க்கலனாக்கா வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கத்திரிக்காய் 65 வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். 65 செய்யறதுக்கு நல்லா பெரிய சைஸ் கத்திரிக்காவா இருக்கணுங்க. ஒரு முழு கத்திரிக்காவை நம்ம அப்படியே இப்போ வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு ஒரு கத்திரிக்காய் தாங்க பெருசா எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா 2-3 கத்திரிக்காய் கூட நீங்க எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை ஸ்லைஸா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நீங்க கேட்கலாம் ஸ்லைஸா தான் கட் பண்ணி செய்யணுமான்ட்டு. ஸ்லைஸா கட் பண்ணி செஞ்சா மட்டும்தாங்க நமக்கு 65 மாதிரி வரும். நான் கட் பண்ற மாதிரியே ஒரே ஈவனா கட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நமக்கு பெருசும் சின்னதும் இல்லாம ஒரே மாதிரி கிடைக்கும். ஒரு கத்திரிக்காய் தாங்க எடுத்திருக்கோம். இதுலயே நம்ம ரவுண்டா பீஸ் கட் பண்ணோம்னாக்கா ஒரு 15 பீஸ் கிட்ட நமக்கு வருங்க. இந்த 15 பீஸும் நமக்கு கரெக்டா இருக்கும் 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு. கத்திரிக்காவை நம்ம நல்லா ரவுண்டா கட் பண்ணி வச்சுட்டோங்க. இது தண்ணியில போட வேண்டிய அவசியம் இல்லைங்க, நமக்கு கருப்பா மாறாது. மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க. 2-3 ஸ்பூன் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தாங்க இப்போ நம்ம சேர்க்க போகிறோம். அதை நம்ம சேர்த்துக்கலாம். 2 பிஞ்ச் அளவு நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துக்கணுங்க. தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய்க்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. மசாலால நம்ம லாஸ்டா சேர்க்கறதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுல எண்ணெய் தாங்க. ஒரு 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்ததுக்கு அப்புறம் மசாலாலாம் எண்ணெயில நல்லா படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு கெட்டி பதமா தான் நமக்கு கிடைக்கும். இப்படிதாங்க நமக்கு கெட்டியா இருக்கும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமா நம்ம இதுல தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கெட்டியாவும் இல்லாம தண்ணியாவும் இல்லாம பேஸ்ட் டைப்ல வர மாதிரி நீங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதாங்க நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கத்திரிக்காய் மேல நமக்கு தடவுறதுக்கு நமக்கு கரெக்டா இருக்கும். மசாலா நமக்கு இந்த அளவுக்கு திக்கா இருந்தா போதுங்க. இப்போ எடுத்து வச்சிருக்க கத்திரிக்காவை ஒன்னொன்னா இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதுல எல்லாத்துலயுமே மசாலா தடவ போறோம். கத்திரிக்காவை கட் பண்ணி 10 நிமிஷம் ஆகுதுங்க. நமக்கு கருப்பு நிறமா மாறவே இல்லை. சேம் கலர்லயே தான் நமக்கு அப்படியே இருக்கு. இது எல்லாத்துலயுமே நம்ம மசாலா பெரட்டி விட்டுடலாங்க. எல்லா இடத்துலயும் மசாலா படுற மாதிரி நல்லா பெரட்டி விடுங்க. அப்பதான் நமக்கு கரெக்டா இருக்கும். கலவுனதுக்கு அப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே எடுத்து வச்சிருங்க. இது நல்லா ஊறட்டுங்க. அப்பதான் மசாலா நமக்கு கத்திரிக்காயில இறங்கும். 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்து பாத்தீங்கன்னாக்கா கத்திரிக்காய் மசாலா நல்லா நமக்கு இறங்கிருக்குங்க. உப்பு காரம் இதுல நல்லாவே இப்ப பிடிச்சிருக்கும். நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாங்க. ஒரு பேன்ல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகுதாங்க நம்ம கத்திரிக்காவை போடணும். எண்ணெய் நல்லா காஞ்சிருக்குங்க. இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்க கத்திரிக்காவை ஒண்ணா இது கூட சேர்த்துக்கலாம். 4 பீஸா எண்ணெய்க்குள்ள வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஒன்னோடு ஒண்ணு ஒட்டாம நமக்கு வரணுங்க. கத்திரிக்காய் கீழ் பக்கத்துல நல்லா வெந்து வரும்போது மேல் பகுதியில இருக்கிற கத்திரிக்காய் மேல நம்ம மசாலாவை தடவி விடலாங்க. நம்ம மசாலா தடவுறோம்னாக்கா கீழ் பக்கமா வேகும் போது மேல் பக்கமா இருக்கிற மசாலா மேல இருந்து கரைஞ்சி நமக்கு வருங்க. ஃப்ரண்ட் சைட்ல ஒரு 5 நிமிஷம் நமக்கு நல்லா வேக வச்சுட்டோங்க. அதே மாதிரி பேக் சைட்ல ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு நல்லா திருப்பி போட்டுக்கலாம். ரெண்டு சைடும் ஒரே மாதிரி நமக்கு பொன்னிறமா வரணுங்க. அப்பதான் நமக்கு கத்திரிக்காய் 65 கரெக்டா கிடைக்கும். கத்திரிக்காய் ஃப்ரை இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம இது எண்ணெயில இருந்து நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டு ஒரு பிளேட்க்கு இப்போ நம்ம இதை மாத்திக்கலாம். நமக்கு நல்லா கோல்டன் கலர்ல நமக்கு கிடைச்சிருக்குங்க. கத்திரிக்காய் ஃப்ரை பாத்தீங்கன்னாக்கா நம்ம இப்போ பிளேட்ல மாத்தியாச்சு. எண்ணெயில இருந்து எடுத்து மாத்திட்டோங்க. இப்போ நம்ம திருப்பி இதை அந்த எண்ணெயிலேயே நம்ம சேர்க்க போறோம். இப்போ லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க கத்திரிக்காவை எல்லாத்தையுமே மறுபடியும் அந்த எண்ணெயிலே நம்ம சேர்த்துக்கலாம். எண்ணெயில சேர்க்கும் போது எண்ணெய் நல்லா முழுகி மசாலா நமக்கு கத்திரிக்காயில நல்லா இறங்கிருக்கும். அதுதாங்க சூப்பரான கத்திரிக்காய் 65 நம்ம ரெடி பண்ணிட்டோம். கத்திரிக்காவே பிடிக்கலன்னு சொல்றவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க.